வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர. மந்திரகிரி வேலாயுத சுவாமிக்கு அரஹரோஹர. அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலானது கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை பகுதியில் அமைந்துள்ள திருக்கோவிலாகும். சுவாமி பெயர் மந்திரகிரி வேலாயுத சுவாமி. எல்லா பக்கமும் இப்போ பழனி எடுத்துட்டா பழனி முருகன், சிவன்மலை எடுத்துட்டா சிவன்மலை முருகன்னு அந்த ஊருடைய பெயரை சொல்லி தான் சுவாமியுடைய பெயரானது வரும். ஆனால் இங்கே யாரும் தென்சேரிமலை முருகன்னு சொல்கிறதில்ல. சுவாமி பேர் மந்திராச்சலமூர்த்தி, மந்திரகிரி வேலாயுத சுவாமின்னு பேர். மண் நினைப்பவரை திற காப்பாற்றக்கூடிய கிரி மலை. சுவாமியுடைய பெயருக்கு உண்டான அர்த்தமே நினைப்பவரை காப்பாற்றக்கூடிய மூர்த்தி அப்படிங்கிறது தான் பொருள். சூரசம்ஹாரத்துக்கும் ஆறுபடை வீடுகளுக்கும் முன்னாலேயே ஏற்பட்ட தலம் ஆதிபடை வீடுங்கிற சிறப்புடைய க்ஷேத்திரம். சூரசம்ஹாரத்துக்கு முன்னால் பார்வதி தேவி சிவபெருமான பிரார்த்தனை பண்ணுறாங்க. முருகன் சிறு பாலகனாச்சே, சூரன் மாயையில் வல்லவன், எப்படி சூரசம்ஹாரம் பண்ணுறதுன்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்கிறார், என்னதான் என்னுடைய மகனாக இருந்தாலும் பூலோகத்தில் என்னை குறித்து தவம் இருக்க சொல்லு, எதிரிகளை அழிக்கக்கூடிய சத்ரு சம்ஹார மந்திரத்தை அங்கே உபதேசம் பண்ணுறேன்னு சொல்கிறார். எந்த இடத்துல தவம் இருக்கிறதுன்னு கேட்கும்போது சிவபெருமான 5 அடையாளங்கள் சொல்கிறார். மந்திரமே மலை வடிவமாக தோன்றக்கூடிய இடம், மகாவிஷ்ணுவுக்கு சிவதீட்சையான ஸ்தலம், வேதங்கள் கடம்ப மரமாக காட்சி கொடுத்த இடம், கங்கைக்கு நிகரான ஞான தீர்த்தம் தோன்றக்கூடிய இடம், மந்திரங்களை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய தர்பை தோன்றக்கூடிய இடம். இந்த 5 அடையாளங்கள் இருக்க இடத்துல முருகப்பெருமான சிவபெருமான் தவம் இருக்க சொல்கிறார். முருகப்பெருமான் ஆகாச மார்க்கமாக வரும்போது இந்த மலை ஓம்கிற வடிவத்தில் மந்திரஸ்வரூபமாக தெரிஞ்சுது. அதனால் இந்த மலைக்கு மந்திரமலைன்னு பேர். மந்திர வடிவான இந்த மலையில் முருகப்பெருமான் தவம் இருக்கார். மந்திர வடிவமாக இருந்தது தான் முதல் அடையாளம். 2வது அடையாளம், இந்த மலைக்கு நேர்கோட்டில் சின்னமலைன்னு சொல்லி பெருமாள் கோயில் இருக்குது. புராணத்தில் சக்திகிரின்னு பேர். மகாவிஷ்ணு கையில் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணி இருப்பார். அங்கே வில்வந்தான் ஸ்தல விருட்சம், விபூதி தான் பிரசாதமாக கொடுக்கறது. இது 2வது அடையாளம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் 3 விதமான ஸ்தல விருட்சங்கள். கருநொச்சி மரம், கடம்ப மரம், பெயரில்லா மரம்னு 3 விதமான மரங்கள். அதில் வேதங்கள் வடிவானது கடம்ப மரம். 4 பெரிய கிளைகள், உபகிளைகள் நிறையா இருக்கும். வேதங்கள் வடிவான கடம்ப மரம். அந்த ஸ்தல விருட்சத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடியது ஞான தீர்த்தம். 7 தீர்த்தங்கள் இருக்குது. அதில் ரொம்ப விசேஷமானது ஞான தீர்த்தம். கீழே கிரவுண்ட் வாட்டர் 2000 அடியில் தண்ணி இல்லைன்னா கூட இந்த பாறையில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தமானது எப்பவும் வற்றி போகிறதில்ல. நித்தியம் அந்த ஜலம் மட்டும்தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது. அதுக்கு இங்கே அகஸ்தியருக்காக சிவபெருமானால் அனுகிரகம் பண்ணப்பட்ட தீர்த்தம். கங்கை எப்படி வற்றாத ஜீவநதியோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தமானது எப்போவுமே வற்றுவது கிடையாது. அதே மாதிரி ஆற்றுப்படுகைகளில் தான் தர்பை இருக்கும். இங்கே பாறையிலேயே தர்பை இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 5 அடையாளங்களையும் பார்த்து முருகப்பெருமான் இங்கே தவம் இருக்கார். சிவபெருமான் முருகனுக்கு கைலாச காட்சி கொடுக்கிறார். அதனால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கைலாசநாதர்னு பேர். கைலாச காட்சி கொடுத்து எதிரிகளை அழிக்கக்கூடிய சத்ரு சம்ஹார மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். நம்ம புராணங்களில் படிச்சிருப்போம், அம்பாள் வேலாயுதம், பராசக்தி வேலாயுதம் கொடுத்தாங்க முருகன் சூரசம்ஹாரத்துக்கு போனார்னு. முருகப்பெருமானுடைய 12 திருக்கரங்களுக்கு ஒரு ஆயுதம் மட்டும்தான் அம்பாள் கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னதாகவே சிவபெருமான் எதிரிகளை அழிக்கக்கூடிய சத்ரு சம்ஹார மந்திரத்தை இந்த தென்சேரிகிரிங்கிற க்ஷேத்திரத்தில் உபதேசம் பண்ணி தன்னுடைய 11 ருத்ரர்களையும் முருகனுடைய 11 கைகளுக்கு ஆயுதமாக கொடுத்துட்றார். அதுக்கப்புறம்தான் சிக்கல்ல அம்பாள் வேலாயுதம் கொடுக்குறாங்க. முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு சூரசம்ஹாரத்துக்காக போகிறார்.
அவ்வளோ விசேஷமான க்ஷேத்திரம் இது. அதனால் 6 படை வீடுகளுக்கும் முன்னாலேயே ஏற்பட்டதனால் ஆதிபடை வீடுங்கிற சிறப்புடைய க்ஷேத்திரம். அது மட்டுமல்ல, பழனிக்கு முற்பட்ட க்ஷேத்திரம். அதாவது போகருங்கிறவர் மிகப்பெரிய சித்தர். அவரே மனநோயினால் பாதிக்கப்பட்டு இங்கே வர்றார். அப்போ அகஸ்தியர் இங்கே தியானத்தில் இருக்கார். அகஸ்தியருடைய சொல்படி 45 தினம், ஒரு பட்சம்னா 15 நாள், திருப்பக்ஷம் 45 தினம் இங்கே தங்கியிருந்து போகர் இந்த முருகனை வழிபடுறார். மலைக்கு பின்னால் குகை அமைச்சு அந்த குகையில் தங்கி இருந்து இந்த முருகனை வழிபடுறார். முருகனே போகருக்கு அஷ்டமா சித்தியும் உபதேசம் பண்ணுறார். அஷ்டமா சித்தியுடைய வல்லமையை கொண்டு பழனியாண்டவரை நவபாஷாணங்கள்னால பிரதிஷ்டை பண்ணுறார். அப்போது பழனிக்கு முற்பட்ட க்ஷேத்திரம் இந்த தென்சேரி மலைங்கிறது பழனி தலவரலாறுலையும் தென்சேரிகிரி தலவரலாறுலையும் மந்திராச்சல மாமாலைன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. அதுலேயும் அதை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி முருகப்பெருமான் மற்ற எல்லா பக்கமும் முன்னால் 5 முகம் பின்னால் 1 முகம் இருக்கும். இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் முருகன் முன்னால் 3 முகம் பின்னால் 3 முகம் 6 முகங்களும் வட்ட வடிவத்தில் 8 திசையும் நோக்கி அமைஞ்சிருக்கு. இதை பற்றி சொல்லும்போது பாலதேவராய சுவாமிகள் இந்த உலகமே முருகப்பெருமானை போற்றி வழங்கக்கூடிய முக்கியமான நூல்ங்கிறது கந்தசஷ்டி கவசம். அந்த கந்தசஷ்டி கவசத்தில் சொல்லும்போது கந்தசஷ்டி கவசத்தில் வரக்கூடிய முதல் முருகப்பெருமான் யாருன்னா இந்த தென்சேரிமலை மந்திரகிரி வேலாயுத சுவாமி தான். ஏன்னா எந்த ஒரு மந்திரங்களும் சித்தியாக மந்திரங்களுடைய பலன்கள் முழுசாக கிடைக்கணும்னா இந்த மந்திராச்சலமூர்த்தியை வழிபடணுங்கிறதுனால அந்த கந்தசஷ்டி கவசத்தினுடைய முழு பலனும் கிடைக்கணுங்கிறதுக்காக பாலதேவராயர் பிரார்த்தனை பண்ணும்போதே இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருகன்னு சொல்லி இந்த முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுறார். இந்த ஸ்தலத்தில் அகஸ்தியர், போகர், நக்கீரர், புலிப்பாணியார், அருணகிரிநாதர், வாமதேவ முனிவர்னு 6 சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம். அவ்வளோ விசேஷமான ஸ்தலம். போகருக்கு அஷ்டமா சித்தியும் உபதேசமான ஸ்தலம். போகர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறார்னா, இந்த க்ஷேத்திரத்தில் யாரெல்லாம் தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தீராத மனநோய், ஏவல், பில்லி சூன்யம், அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு தலைவிதிங்கிறதே ஜாதகம்தான். அந்த ஜாதகத்தில் தீராத தோஷங்களையும் தீர்த்து வைக்கணும்னு வேண்டிக்கிறார். அப்போ முருகப்பெருமான் அதுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அதன்படி இன்றைக்கும் இந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப முக்கியமான வழிபாடுன்னு எடுத்துட்டால் அதில் பிரதானமானது ஜாதகம் வச்சு பூஜை பண்ணுறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுவாமிக்கு இங்கே சத்ருசம்ஹார பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமாக நடக்கும். செவ்வரளிப்பூ, செவ்வாழைப்பழம், ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணுறது. எந்தெந்த காரியங்களுக்கு எவ்வளோ வாரங்கள் வரணுங்கிற கணக்குண்டு. அதன்படி அந்த குறிப்பிட்ட வாரங்கள் சுவாமி தரிசனம் பண்ணி கடைசி வாரங்கள் அபிஷேகம் பூஜையோட சுவாமிக்கு ஒரு பூஜைகளை நிறைவு பண்ணிக்கிறது இங்கே பழக்கம். இந்த ஜாதகங்கிறது தான் ஒரு மனுஷனுடைய தலைவிதி. 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் எங்கே இருக்கோ அதுதான் நம்மளுடைய வாழ்நாளை தீர்மானிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகத்தை சுவாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணினால் தீராத நோய்களும் தீரும், ஜாதகத்தில் தீராத கிரகதோஷங்களும் தீரும். அப்படிங்கிறது போகருக்கு முருகப்பெருமானால் கொடுக்கப்பட்ட அனுகிரகம். அதுவும் இல்லாமல் இந்த க்ஷேத்திரத்தில் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கார். 3 திருப்புகழ் பாடியிருக்கார். அந்த 3மே இங்கே கல்வெட்டாக வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப விசேஷமான முருகப்பெருமான். முருகப்பெருமான் தன்னுடைய 12 திருக்கரங்களில் இடது பக்கம் மேல் கரத்தில் சேவலையாக ஆயுதமாக கையில் வச்சிருக்கார். ஆசிய கண்டத்திலேயே போர்க்கோளத்தில் சேவலை கையிலேந்திய முருகன் இங்கே மட்டும்தான் இருக்கார். எப்படி அருவாள், வில், அம்பு, கத்தி, கேடயம்லாம் ஒரு ஆயுதமோ இங்கே இடது பக்கம் மேல் கரத்தில் சுவாமி சேவலையாக ஆயுதமாக வச்சிருக்கார். அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் பாடும்போது செஞ்சேவல் செங்கை உடைய சண்முகதேவேன்னு சொல்கிறார். செழுமையான சேவலை கையில் பொருந்தி இருக்கக்கூடிய சண்முகமூர்த்தின்னு சொல்கிறார். மற்ற ஊர் திருப்புகழில் சொல்லும் போதெல்லாம் சேவற்கொடியான் அடிபணியாமல் கோழி பதாகை கொண்ட குமரான்னு சொல்லுவார். இந்த ஊர் திருப்புகழில் மட்டும்தான் கொடி பதாகைங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. செஞ்சேவல் செழுமையான சேவலை கையில் முருகப்பெருமான் வச்சுருக்காருன்னு. இன்றைக்கி நம்ம சொல்கிறோமல்ல சேவல் சண்டைன்னு, அதெல்லாம் சாமி அன்றைய காலத்திலே சேவலை ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்தியிருக்கார். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சேவல் சண்டைங்கிறது கூட ஒரு நிகழ்ச்சியாக நடத்தின்னு இருக்கோம். அவ்வளோ விசேஷமான முருகப்பெருமான். அது மட்டும் இல்லை, இங்கே சுவாமிகிட்ட உத்தரவு கேட்குறதுங்கிறது ஒரு ரொம்ப விசேஷம். எல்லா பக்கம் சுவாமிகிட்ட பூ கேட்பாங்க, வெள்ளைப்பூ, சிவப்பு பூ கட்டி போட்டு கேட்குறது உலகத்தில் எல்லா கோயிலையும் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆனால் இந்த ஊரில் மட்டும் சுவாமியுடைய வலது கை இடது கையில் பூ வச்சு கேட்குறது பழக்கம். இந்த கோயில் 64 கிராமத்துக்கு சேர்ந்த கோயில். இந்த 64 கிராம மக்களும் சுவாமியை பூ கேட்காம யாரும் எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. சுவாமியுடைய வலது கை இடது கையில் பூ வச்சு கேட்குறது. சுவாமியோட வலது கையிலிருந்து பூ விழுந்தால் அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும், செய்யலாம். இடது கையிலிருந்து பூ விழுந்தால் அந்த காரியம் நடக்காது, செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். 2 கையிலிருந்தும் பூ விழுகாமல் இருந்தால் அந்த காரியத்துக்கு உண்டான காலம் அது இல்லை.
மீண்டும் கேட்டு செய்யணும், நிறைவுக்கு குறைவில்லை அப்படின்னு அர்த்தம். அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்கறக்காக சுவாமி ஒரு நேரம் எடுத்துக்கிறார், மீண்டும் கேட்டுட்டு செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது இந்த 64 கிராம மக்களும் கல்யாணம், இடம் வாங்கிறது, விதை விதைக்கிறது, போர் போடுறது, அறுவடைன்னு சுவாமியை கேட்காம யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி கறந்த பாலும் பிறந்த முடியும் மந்திராச்சலமூர்த்திக்குங்கிறது இந்த கிராம மக்களுடைய வழக்கம். இந்த 64 கிராமத்துலேயும் குழந்தை பிறந்தால் முதல் முடி இங்கே தான் இருக்கிறது. கிராமங்கிறதுனால விவசாயம்தான் பிரதானமான தொழில். அப்போ மாடு கன்று போட்டால் முதல் பால் முருகனுக்கு இங்கே அபிஷேகம் பண்ணிட்டு தான் அதை விற்பனை கொடுப்பாங்க. அப்படி பேசக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா அது மந்திராச்சலமூர்த்தின்னு சொன்னால் மிகையாகாது. அவ்வளோ விசேஷமான முருகப்பெருமான். சுவாமிக்கு இங்கே தைப்பூசம் 10 நாள் தேர் திருவிழா. அதே மாதிரி ஸ்கந்த சஷ்டி சூரசம்ஹார திருவிழா. சுவாமி இங்கே சத்ருசம்ஹார மூர்த்தியாக இருக்கார். அதனால சூரசம்ஹாரங்கிறது இங்கே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருவிழா. சூரசம்ஹாரத்துடைய 5ஆம் நாள், மொத்தம் 7 நாள் திருவிழா. அதில் 5ஆம் திருநாள் அன்னைக்கு சுவாமிக்கு தவக்கோலம். 6ஆம் திருநாள் சூரசம்ஹார திருவிழா. சுவாமி மலை மேலிருந்து மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து மலையை சுற்றி சூரசம்ஹாரம். 7ஆம் நாள் திருக்கல்யாணம். இப்படி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். முருகனுக்கே உண்டான எல்லா விசேஷங்களும் நடக்கும். வைகாசி விசாகம், கார்த்திகை தீப திருவிழா, பங்குனி உத்தர திருவிழான்னு ரொம்ப விசேஷமாக நடக்கும். சுவாமி 5000 வருஷம் பழமையான மூர்த்தி. எப்படி ஒரு பாம்பு சட்டை உரிக்குமோ, ஒரு கல்லுடைய இயற்கையான தன்மை 1000 வருஷங்களுக்கு ஒரு தடவை தேஞ்சு உறிஞ்சு வரும். அந்த மாதிரி இந்த விக்கிரகத்துடைய தன்மை குறைஞ்சது ஒரு 5000 வருஷமாவது பழமையாக இருக்குங்கிறது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட ஒரு கணிப்பு. அப்போ சுவாமி ரொம்ப பழமையான மூர்த்திங்கிறதுனால வருஷத்தில் ஒரு நாள் பங்குனி உத்தரத்தன்னைக்கு சுவாமிக்கு சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் சந்தனத்தினால் அலங்காரம். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் சந்தன காப்பு. இப்படி ரொம்ப விசேஷமான மூர்த்தி. யார் யார் மனசில் என்னென்ன வேண்டுமோ அந்த பிரார்த்தனையை, நம்மளுடைய நியாயமான பிரார்த்தனையை கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணி அதுக்கு நல்ல ஒரு நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய கடவுள். ஏன்னா அவர் இருக்கிறதே போர்க்கோளத்தில் இருக்கார். எப்படி அவர் போரில் வெற்றி வாகை சூடினாரோ அவரை தரிசனம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், தரிசனம் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட அவர் பேரே மந்திராச்சலமூர்த்தி. அவர் பெயருக்கான அர்த்தமே நினைப்பவரை காப்பாற்றக்கூடிய மூர்த்தி. எந்த இடத்துல இருந்து அவரை நினச்சிண்டாலும் உடனே அனுகிரகம் பண்ணுவார். அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாட்டில் கல்யாணம் இல்லாதவங்க ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிண்டா சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறது. குழந்தை இல்லாதவங்க செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணிண்டு, அதே மாதிரி ஷஷ்டியில் விரதம் இருந்து வந்து தரிசனம் பண்ணால் குழந்தைகள் கிடைக்கிறது. எல்லாத்த விட தொழிலில் தடை இருக்கவங்க, கடனால் துன்பப்படுறவங்க இந்த முருகனை வந்து வழிபட்டால் ரொம்ப விசேஷம். தொழிலில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, தீராத கடன் இருந்தாலும் சரி, இந்த முருகன் பெருமான்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி 36 தடவை கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு போனால் எவ்வளவு மிகப்பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அந்த சுமைகள்லாம் தீருங்கிறது இன்றைக்கும் கண்கூட நாம் கண்ணில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதனால் எல்லாரும் இந்த மந்திராச்சலமூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணணும். யார் யார் மனசில் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் சுவாமி வெகு விரைவில் நடத்தி கொடுக்கணும்னு மந்திராச்சலமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. மந்திரகிரி வேலாயுத சுவாமிக்கு அரஹரோஹரா.